ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, டாடா வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரா மாடல் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரா மாடல் பார்த்திங்கன்னா இன்ட்ராவில் V20 V40 இந்த 2 மாடல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஃபியூல் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் அடுத்த வீடியோவில் இதை பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரா V30 V50 V70 கோல்டு இந்த 3 வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3மே ஒரே சர்வீஸ் அண்ட் வாரண்டி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம பார்க்குற 3 வண்டியுமே இன்ட்ரா மாடலில் இருக்கிற டீசல் வண்டி. ஓகேங்களா? இப்போது டீசல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 1 இயர், அதாவது 1 இயர் இல்லைனா 20,000 கிலோமீட்டர் எது முன்னதாக வருதோ நீங்கள் சர்வீஸ் எடுத்துகிட்டு வரா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு 5 மாதம் வண்டி ஓட்டுறீங்க, ஆனால் 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டிங்கனாலும் சர்வீஸ்க்கு வந்து தான் ஆகணும். இல்லையா 1 இயர் வண்டி ஓட்டுறீங்க, பட் ஆனால் என்னால் அவ்வளோ ஓட்ட முடியல, வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், இன்னும் 5,000 கிலோமீட்டர் ஓட்டலாமான்னு கேட்டால் ஓட்டக்கூடாது. நீங்கள் சர்வீஸ் வந்து தான் ஆகணும். அதாவது 2த்தில் எது முன்னதாக வந்தாலுமே நீங்கள் சர்வீஸ் வந்து தான் ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 20,000னா ஒரு 19,500லேருந்து 20,500 அதுக்குள்ளே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது எல்லா வீடியோலையும் நான் தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இல்லைனா சர்வீஸ் வாரண்ட்டி வராது. இல்லைனா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜர், அதாவது லேபர் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு போடப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் வாரண்டிலேயே சர்வீஸ் அந்த கிலோமீட்டர்லேயே கரெக்டாக விட்டுடுங்க. இப்போது நம்ம 2வது சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2வது வருஷம் அப்படி இல்லைனா 40,000 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி சர்வீஸ்க்கு எடுத்து வந்து விடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 இயர் 20,000 கிலோமீட்டர், அதே மாதிரி 2வது வருஷமும் 20,000 கிலோமீட்டர், டோட்டலாக 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வந்து நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். இதுவும் அப்படி தான். முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸை வந்து கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமில் விட்டுருங்க. எது முன்னதாக வந்தாலும் சர்வீஸை கரெக்டாக விட்டுடுங்க. ஏன்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கரெக்டாக சர்வீஸை மட்டும் எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd சர்வீஸ் சேம் அதே மாதிரி தான். 1 இயர் 20,000 கிலோமீட்டர், 3வது வருஷம் 60,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? ப்ளஸ் 20. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 20,000 கிலோமீட்டர் அதேமாரி 59,500லேருந்து 60,500 இதுக்குள்ளே கரெக்டாக விட்டுடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். எவ்ரி 20,000 கிலோமீட்டர் ஓடினாலும் இல்லை இயர் முடிஞ்சாலும் நீங்கள் சர்வீஸ்க்கு வந்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஏன்னா இன்ஜினுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் அப்படி இல்லைனா 1,00,000 கிலோமீட்டர், அதாவது 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்ட இன்ஜின் வந்து வாரண்ட்டி கிடைக்கும். அதாவது இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஆன் டேட்டில் சர்வீஸ் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டுமே உங்களுக்கு 1,00,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2024 நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இது எலிஜிபிள் ஆகாது. அதனால் 2024 நவம்பர் மாதம் அப்புறம் எடுத்த வண்டி எல்லாத்துக்குமே இது எலிஜிபிள் ஆகும். அதனால் பார்த்துக்குங்க. அதேமாதிரி இந்த டாட்டா இன்ட்ரா வண்டி இந்த 3 வேரியண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க இல்லையா சர்வீஸ் பண்ணும்போதோ, அது வந்து 5 லிட்டர் மாற்றுவாங்க. இந்த வண்டியை பொறுத்திருக்கோம் 5 லிட்டர் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி வந்துடும். அது நீங்கள் பார்த்துக்குங்க. கரெக்டாக பண்ணுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம தெளிவாக இருக்கிறது நம்ம நல்லது இல்லையா, அதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது வண்டி